அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது, பயங்கர குளிராக இருக்குது. குளிரை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொடைக்கானல் இப்போ விசிட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இண்டஸ் வேலியோட 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ட்ரைப்ளை கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் குழம்பு, கிரேவி, அதுக்கப்புறம் பிரியாணி இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட ஹேண்டில் நல்லா திக்காக இருக்கிறதுனால ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 12% ஆஃபர் கிடைக்கும். இப்போ அந்த கடாயில் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அரைமுடி தேங்காயில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து திக்கான பால் எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சிக்கன் அப்படிங்கிறதுனால மிளகாய் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 1.5 கிலோ சிக்கன் 200 ml அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். இந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி, புதினா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் வதங்கி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸில் சிக்கன் வந்துட்டு வெந்துடும். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது நல்ல திக்கான கிரேவியாக செய்யலாம். நான் வந்துட்டு எனக்கு செமி கிரேவியாக தான் செஞ்சுருந்தேன். நல்ல மைல்டான கீ ரைஸ் கூட இந்த தேங்காய் பால் சிக்கன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சண்டே இல்லையா, மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.